سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تزر وازرة وزر أخرى وقال النبي صلى الله عليه وسلم ألا لا يجني جان إلا على نفسي ألا لا يجني جان على ولده ولا مولود على والده وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாய் தாபியங்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் போன்ற நல்லடியார்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நகவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் ஈதுல் மசாக்கீன் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஏக இறைவனாகி அல்லாஹ் தன் அல்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்பதாக குறிப்பிடுகிறார். 17வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா தஸிரு வாஸிரத்து விஸர உஹ்ரா, ஒருவன் இன்னொருவரின் சுமையை சுமக்க மாட்டான் என்பதாக சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் ஒருவர் செய்கின்ற செயலுக்கு மற்றவர் பொறுப்பாக மாட்டார் என்பது பொருள். அவரவரின் கூலியோ தண்டனையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை யார் செய்தார்களோ அந்த செய்தவர்களுக்கே உரித்தானது. இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். உண்மை நிலை இவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, பாவம் ஒரு புறம் பழி ஒரு புறம் என்ற பழமொழிக்கேற்ப குற்றம் புரிபவன் ஒருவன், அந்த குற்றத்தை சுமப்பவன் மற்றொருவன் என்ற நிலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பழி பாவம் என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு பெரிய பாரதூரமான ஒரு காரியத்தை செய்து விட்டானோ, அந்த பழியால் மற்றவர் மீது வந்து விழுந்துருச்சோ என்பது என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டாம். பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். இங்கே நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய தவறுக்காக அவனை சார்ந்தவர்களை ஒட்டுமொத்த சமூகமும் இழிவாக கருதுவதை தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன விஷயம் நம்முடைய மனதில் இல்லாமல் போனதோ, நம்முடைய வாழ்வியலில் இல்லாமல் போனதோ
என்று எண்ணும் அளவிற்கு இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தையுமே என்னுடைய கால் பாதங்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அறியாமை கால பழக்க வழக்கங்கள் சொல்லி என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர், அதை நம்ம எல்லாரும் விளங்கிக்கிறோம். உங்களில் ஒருவர் மற்றொருவருக்கு சகோதரர் என்பதை முழுமையாக நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். எல்லா வகையிலும் மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது ஒரு இஸ்லாமியிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். தன்னுடைய சக அடியானை பார்க்கும் பொழுது நாம் அவரை சகோதரத்துவத்துடன் பார்க்க வேண்டும் என்ற சொல்லக்கூடிய அந்த நிலை, அவர்களிடத்தில் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. இது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமியனிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளில் ஒன்று என்பதாகவும் இஸ்லாம் சொல்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் ஒருவனுடைய சுமையை மற்றவன் மீது சுமக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? பாவம் ஒருபுறம் படி ஒருவரும் என்பதாக பழமொழி ஒன்று சொல்லுது இல்லையா? அதே மாதிரியான சூழலில் இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவன் மது அருந்துகிறார். என்ன செய்கிறாருங்க? மது அருந்துகிறார், அல்லது கொலை செய்திருக்கிறார், அல்லது திருடி இருக்கிறார். இது போன்ற நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா இது தவறான செயல் தான். மார்க்கம் தடுத்த விஷயம், ஹராம் என்பதாக திட்டவட்டமாக சொன்ன விஷயம். இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்யக்கூடாத காரியங்களில் ஒரு விஷயம் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அப்படி ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சிருந்தார் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும்? செஞ்சவரை சொல்லலாம், தப்பில்லை. அவன் யாருப்பா? அவன் ஒரு குடிகாரன். அவன் யாருப்பா? அவன் ஒரு திருடன். அவன் யாருப்பா? ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பில்லை. ஆனால் செஞ்சவன் செஞ்சுட்டு போயிடுறான். காலங்களும் கடந்து வந்துடுது, பல காலங்களும் கடந்து வருது. அந்த செய்தவனுடைய குடும்பத்தார் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. யார் இந்த இது போன்ற இழி செயல்களில் ஈடுபட்டார்களோ அவருடைய குடும்பத்தார்கள் தான் இந்த பழிச்சொல்லிற்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யார் சொல்கிறதாலும் சரி, அது யாருப்பா? அந்த திருடன் இருக்கான்ல, அந்த திருடனோட மகன், அந்த திருடனுடைய மனைவி, அந்த குடிகாரனுடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி பேசும் பொழுது இப்போ அந்த பிள்ளையினுடைய உணர்வு, மனைவியினுடைய உணர்வு, அவனுடைய பெற்றோர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? யாருப்பா அவன் குடிகாரனோட பெற்றோர் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பெருமையா? இது திருடனோட பிள்ளை அப்படின்னு சொன்னால் பெருமையா? பாதிக்கப்படுறது யாருங்க? செய்தவன் அந்த சுமையை அனுபவிக்கிறான், ஓகே. ஆனால் அந்த பழி யார் மேல் விழுகிறது? அவருடைய குடும்பத்தினர் மீது விழுது. மனைவியின் மீது, பெற்றோரின் மீது, பிள்ளைகளின் மீது, சகோதர சகோதரிகள் மீது அந்த குற்றத்தொடர் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் அது அப்படியே பேராகவே மாறி போகுது. ஒரு காலத்தில் அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பேர் வந்து ஒட்டிக்கிறோம். பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அந்த குடும்ப பெயர்கள், ஒரு பட்ட பெயர் வந்து ஒட்டிக்கிறது, அது காலங்காலமாக அப்படி ஒரு இழி நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இழிநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு எங்கள் பகுதியில் ஒருத்தருக்கு பேர் இருக்குது. எங்கள் பகுதியில் ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா பிஞ்சரொட்டின்னு பேர். பிஞ்சரொட்டி குடும்பம் அப்படின்னு பேர். இப்போ இந்த பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தொடுத்து பார்த்தா ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாட்டன் போட்ட முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் இருக்கார் இல்லையா? அந்த கொள்ளுப்பாட்டை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏதோ பள்ளிவாசலில் பங்கு வைக்கும்போது, பள்ளிவாசலில் சீரணி கொடுப்போம்ல, அப்படி ஏதோ பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கொடுத்த ரொட்டி, எப்பா பிஞ்ச ரொட்டியாக இருக்குது, எனக்கு வேறு ஒரு பிஞ்ச ரொட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் பிஞ்ச ரொட்டி சும்மா உட்காருப்பா அப்படின்னு இப்போ ஏதோ ஒன்று கூப்பிடும்போது யாருப்பா அப்படின்னு அந்த பிஞ்ச ரொட்டி தான் அப்படியே பேராகிடுச்சு. இப்போ இந்த பேர் வந்து நல்ல பேரா? ஆரோக்கியமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமா? அன்னைக்கு அவர் செய்ததற்கு அது ஓகே.
ஆனால் குடும்பத்துடைய பேராக காலம் கடந்தபடியே வந்துக்கிட்டே இருக்கு, வம்ச தொடராக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குடும்பத்துக்கு பேர் பிஞ்சரட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெருமையா எங்கள் குடும்பம் வந்து பிஞ்சரட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோமா? அதை ஏற்றுக்கிறோமாங்க? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நடைமுறை. ஆனால் இது போன்ற நிலைகள் இருந்தால், இது போன்ற நிலைகள் வரும் பொழுது அந்த குடும்பத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் விதமாக அப்படி பேசுறதுக்கு மார்க்கம் தடுக்கிறது. நீ சம்பந்தப்பட்டவனை என்ன வேணாலும் பேசு, பொடிகாரன் நாயின்னு சொல்லு, திருட்டு பயலன்னு சொல்லு, ஏமாற்றுக்காரனேன்னு சொல்லு, ஃப்ராடுன்னு சொல்லு, 420, உனக்கு என்னென்ன பேர் சொல்லணும் பேர் சொல்லிக்கும். அது அவன் சம்பந்தப்பட்டது, அவன் செஞ்சால் அவனை சொல்லு, தப்பு கிடையாது. ஆனால் குடும்பத்தார்களை அதில் இழக்கக்கூடாது. குடும்பத்தார்களை எந்த விதத்திலும் அந்த இழிசெயலோடு தொடர்பு படுத்தி சம்மதப்படுத்தி சொல்லக்கூடாது என்பதாக இஸ்லாம் நாம் சொல்லுகிறது. அதே அல்லாஹ் சொன்னான், ஒலா தசிரு வாசிரத்து விசிற உஹரா, ஒருவனின் சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். அது மறுமையாக இருந்தாலும் சரி, இம்மையாக இருந்தாலும் சரி. சுமக்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்குது? உங்களுடைய சுமை நான் சுமக்க முடியுமா? என்னுடைய சுமையை நீங்கள் ஏற்றுக்கிற முடியுமா? அவரவருக்கு உண்டான சுமை அவரவருக்கானது. அவரவர் நல்லது செய்திருந்தால் அவரவருக்கு நல்லது, அவரவர் தீமை செய்திருந்தால் அவரவருக்கு தீமை தான், குற்றம் தான். இப்போ எல்லாம் அவரவர் சார்ந்து தான் இருக்குமே ஒழிய அடுத்தவரை சார்ந்து செல்லாது என்பதாக இறைவன் தெளிவாக சொல்கிறான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது சம்பந்தமாக நமக்கு தெளிவான முறையிலே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இழிவான செயல் இருக்குங்க, இழிவான ஒரு செயல் இருக்குது. அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதாக பெற்றோர்கள் விரும்புவார்களா? பெற்றோர்கள் விரும்புவார்களா? மனைவி விரும்புவாளா? பிள்ளைகள் விரும்புவார்களா? சகோதர சகோதரிகள் விரும்புவாங்களா? அப்படின்னா யாருமே விரும்ப மாட்டாங்க. யாருமே அந்த இழி செயலை விரும்புறது கிடையாது. எல்லாருமே வெறுக்கத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும், தன்னுடைய பிள்ளை தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரே ஒன்றுனா, நம்முடைய கௌரவத்திற்கு எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக பங்கம் வந்து விடக்கூடாது, குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாகத்தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. நம்முடைய குடும்ப கௌரவத்திற்கு எந்த விதமான இழுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாக மனைவி நினைப்பான். பிள்ளைகள் நினைப்பாங்க தன்னுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் எந்த விதத்திலும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ எல்லாருமே ஒரு குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே அந்த இழி சொல்லி நம் மீது சுமத்தப்படக்கூடாது என்பதை தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையை சொல்லி முடிப்பாங்க. இதுக்கு நம்ம தமிழில் கூட நிறைய பழமொழிகள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, நிறைய பழமொழிகள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லைன்னு ஒருத்த வரல சொல்லி முடிச்சிடும். உள்ள ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் அப்படின்னா என்ன சரியில்லைங்க? பெற்றோரின் வளர்ப்பு சரியில்லை. பெற்றோர்கள் கெட்டு போகணும்னு ஆசைப்படுறது கிடையாது. போகிற இடத்துல பழகிடுறான், செஞ்சிடறான், தவறில் ஈடுபடுறான். திருந்துவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் திருந்த வேண்டும். முதலில் தான் திருந்தினாத்தான் அடுத்தவர்களுக்கு உண்டான வாய்ப்பை தேட முடியும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஏதாவது பண்ண முடியுமா? அங்கே எதுவுமே செய்ய முடியாது. அந்த பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பனுக்கு மகன் தப்பாமல் பிறந்து விட்டான், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். எவ்வளோ பழமொழி, எவ்வளோ பழமொழிங்க! இது பூரா யாரை சொன்னாங்க? இந்த பெயரெல்லாம் யாரின் மேல் விடுகிறது? தாய் செய்ததற்கு பிள்ளையா? தகப்பன் செய்ததற்கு பிள்ளையா? இல்லையே. ஆனாலும் இப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, திர்மிதியில் 2159வது ஹதீஸாகவும் 2085வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுது. அம்ர் இப்னு அல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நல்லா கவனித்து பார்க்கணும். அலா லா யஜ்னி ஜானின் இல்லா அலா நஃப்ஸி, அலா லா யஜ்னி ஜானின் அலா வலதிஹி வலா மௌலூதன் அலா வாலிதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவரை தவிர வேறு யாருக்கும் தண்டனை தரக்கூடாது.
பிள்ளை செய்த குற்றத்திற்காக பெற்றோருக்கு தண்டனை தரக்கூடாது, பெற்றோர் செய்த தவறுக்காக பிள்ளைக்கு தண்டனை தரக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ தவறு செய்தவர்கள் யாரோ அவர்கள் அதை அனுபவிக்கணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவருக்காக அவருடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும், பெற்றவங்க அனுபவிக்கணும், ஏற்றுக்கிற முடியுமா? ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் அப்படித்தான் திணித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நிலைகளுடைய மனதிலே மிக பெரும் ஒரு காயத்தை ஏற்படுத்தும், மனதில் புண்ணாக்கிடும். எனக்கு அது பெருமையா? எனக்கு அது பெருமையாங்க? எந்த வந்துட்டான் பத்தியா, திருடன் கொள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எனக்கு அது பெருமையா? எப்படி இருக்கு என்னுடைய மனசுல? ஏதோ என்னுடைய தகப்பன் செஞ்சிருக்கலாம், பாட்டன் செய்திருக்கலாம், முப்பாட்டன் செய்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். ஆனால் காலம் கடந்து அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய மனதை துளைத்து கொண்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாரும் நம்மை பற்றி அசிங்கமாக கேவலமாக பேசுற மாதிரி ஆக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு யார் வருந்திக்கிட்டு இருப்பான்? நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் காலகாலமாக வருந்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாற்றம். சமுதாயம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும், சமுதாயம் அதை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். உன்னை பற்றி தெரியாதா, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய வீராப்பு எல்லாமே குறைஞ்சிடும், டவுன் ஆயிடும். நான் யாரும் தெரியுமாடா? ஆமாம், உன் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகம் குறைஞ்சிடும். இருக்குதா இல்லையே? இது போன்ற நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் நமக்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் புகாரியில் 67வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் துல்ஹஜ் பிறை 10வது நாள், துல்ஹஜ் பிறை 10வது நாள் என்ன நாளுங்க? துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் என்ன நாள்? யார் சொல்கிறா? நகருடைய நாள். ஹஜ் பெருநாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது, நகருடைய நாள். அப்போ அந்த பெருநாள் அன்று அனைவருமே அனைத்து மக்களும் கூடி இருக்கக்கூடிய வேளை, மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்துருக்கிறாங்க. மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. நபி அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அதன் கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். ஒட்டகத்தினுடைய கடிவாளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் கேட்டாங்கள் அந்த மக்களை பார்த்து, இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது எந்த நாள் என்பதாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது எந்த நாள். துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், நகருடைய நாள்னு அங்கே இருந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது எந்த நாள் என்பதாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்துட்டோம். நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாளுக்கு வேறு ஒரு பெயர் நபி அவர்கள் சூட்ட போகிறாங்களோ அப்படின்னு. இது நகருடைய நாளுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த நாளுக்கு வேறொரு பெயர் மாற்று பெயர் வைக்கப் போகிறார்களோ என்ற எண்ணம் எங்களுக்குள்ளா இருந்ததுனால நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்துட்டோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் நகருடைய நாள் அல்லவான்னாங்க. ஆமாம் யார சொல்லலாம். சரி, இது என்ன மாதம் என்பதாக தெரியுமான்னு கேட்டாங்க. அடுத்த கேள்வி, இது என்ன மாதம் என்பதாக தெரியுமா? என்ன மாதங்க? அந்த மாதத்துடைய பேர் என்னங்க? துல்ஹஜ் மாதம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நபி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, இது என்ன மாதம் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அமைதியாயிட்டோம். சரி, இந்த மாதத்திற்கும் நபி அவர்கள் வேறு மாற்று பேர் வைக்க போகிறார்களோ? ஏன்னா நபியோடைய கேள்வியுடைய விஷயத்தில் நம்ம பட்டுன்னு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு வகி வந்திருக்கலாம், இந்த விஷயமும் மாற்றத்துக்கு உட்படலாம்.
அதனால தான் எங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் கூட, என்ன நாள் என்பதாக தெரிந்தும் கூட அமைதியாக இருந்தோம், என்ன மாதம் என்பதாக தெரிந்தும் கூட அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக இருந்தோம். அப்போ நபி அவர்கள் கேட்டார்கள், இது துல்ஹஜ் மாதம் அல்லவா அப்படின்னு. ஆமாம் யார் சொல்லலாம். ஓகே, இந்த நாள் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், நகருடைய நாள். இந்த மாதம் துல்ஹஜ் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டு சொன்னாங்க, فإن دماءكم وأموالكم وأعراضكم بينكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا ليبلغ الشاهد الغائب فإن الشاهد على أن يبلغ من هو أعوى له منه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க, எப்படி சொல்றாங்க, உங்களது புனிதமிக்க இந்த நகரத்திலே, உங்களுடைய புனிதமிக்க இந்த மாதத்திலே இன்றைய தினம் எந்த அளவிற்கு புனிதமானதோ அந்த அளவிற்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானது. இந்த நாள் எப்படி சிறந்ததோ, இந்த மாதம் எப்படி சிறந்ததோ, இந்த நகரம் எப்படி சிறந்ததோ, அதே போன்று உங்களுடைய மானம் மரியாதை உங்களுடைய உரிமை எல்லாம் சிறந்தது. அதை யாரும் பங்கப்படுத்தி விடக்கூடாது. ஒருத்தருடைய கேரக்டர் பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடலாம். அவனுக்கு தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, உனக்கு ரைட்ஸே கிடையாது. யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அது புனிதமாக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் மரியாதைகளும் உரிமைகளும் அந்தஸ்துகளும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிறது, கண்ணியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது கண்ணியப்படுத்தப்பட்டதை போய் இழிவுபடுத்த முடியுமா? என்ன, மனிதன் என்பது இயற்கையிலே பாவம் செய்பவன் தான். குல்லு பனி ஆதம ஹத்தாம். மனிதன் இயற்கையாகவே பாவம் செய்யக்கூடியவன் தான். பாவம் செஞ்சிருவான். செஞ்சுட்டு ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேனே, என்னன்னு போகிறதில்ல, தப்பு செஞ்சுட்டோம், சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க கேட்குறமா இல்லையா? ஒரு படி மேலே போய் கையேந்தும் பொழுது இறைவனிடத்தில், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் செய்து விட்டேன், அறியாமல் செய்து விட்டேன், புரியாமல் செய்து விட்டேன்னு சொல்லி கேட்டுறோம்ல. அவன் கிளியர் ஆயிடுவான். அவன் செய்த அந்த தீவினைக்கு அவன் கிளியர் ஆயிடுவான். ஆனால் அவனை பற்றி பேசின நாம பாவி ஆயிடுவோம். புரியுதுங்களா விஷயம்? இப்போ யார் செய்ததற்கு யார் அனுபவிப்பது? வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. இதைத்தான் அல்லாஹ் சொன்னான். ஒருவனின் சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். அவன் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திற்கு அவன் தண்டனை அனுபவிக்க போகிறான், நீ போய் அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. அவன் நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைக்கான பிரதிபலனை அவன் அடைய போகிறான், நீ போய் அடையணும் அவசியம் இல்லை. ஆனால் குற்றம் இழைப்பது மனிதனுடைய தவறு தான், இயல்பு தான். அந்த இயல்பிலே அவன் திருத்திக்கிடுவான், வாய்ப்பு இருக்குது. அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. திருத்திட்டு போயிடுவான். ஏன்டா என்னை மன்னிச்சிருந்தானா முடிஞ்சு வச்சு, எல்லாம் மன்னிச்சுட்டு போயிடுவான். சே வந்துட்டானே போ அப்படின்னு. என்ன கருணையாளன் இல்லையா? பெற்ற தாயை விட 70 மடங்கு பாசத்தால் உயர்ந்தவன் அல்லாஹ். அதனால் மன்னிச்சிருவான். சரி வந்து கேட்டான் போ அப்படின்னு. ஆனால் அவங்கள பற்றி நம்ம அப்படியே பேசி 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 காலம்பரம் பேசி பேசி கடைசியில் பாவச்சுமையை நாம சுமந்துக்கிட்டே இருப்போம். அந்த இழிவான அந்த வார்த்தைகள், இழிவான அந்த செயல்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் பன்னெடுங்காலம் நீண்டுகிட்டு போகும். அப்படின்றதுக்கு தான் பலவிதமான வரலாறுகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணங்கள்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிவுக்கு வரேன். முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்ச கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? முழு பூசணிக்காய் சோற்றில் மறைத்த கதை அப்படின்னு எல்லாருமே கேள்விப்படுவோம். அது என்ன விஷயம்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தெரியாது. சரி, ஏதாவது சாப்பாடு வைக்கும்போது பூசணிக்காய் உள்ள வச்சு மூடி வச்சுக்கிட்டான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். விஷயம் அது இல்லை. போன வருஷம் தான் நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். படிக்கும்போது அந்த செய்தி வருது. முன்னொரு காலத்தில் ஜமீன்தார் இருந்தாராம், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி அப்படின்னு. அதாவது யாருடைய பேர், அந்த குடும்பத்துக்கு பேர், ஒரு குடும்பத்தினுடைய பேர் என்னென்னா முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச குடும்பம் அப்படின்னு பேர்.
சரிங்களா? அப்போ குடும்பத்துக்கு பேர் பூசணி திருடன், பூசணிக்காய் திருட்டு குடும்பம் அப்படின்னு பேர். இதைத்தான் இவர் வந்து மறைக்கிறார் சோத்தை வச்சு, ஏதோ 5வது தலைமுறையில் மறைக்கிறார். இப்போ அந்த பூசணிக்காயை ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தில் பார்க்குறாரு. அந்த ஜமீன்தார் எங்கே போனாலும் ஆட்டையை போட்டு வந்துடுவார். ஜமீன்தார் வேலை என்னென்னா, எங்கே போனாலும் ஃப்ரீயாகவே அள்ளிட்டு வந்துடுவார். நான் தெரியுமா ஜமீன்தாரை குடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவார். வழக்கமாக ஒரு தோட்டத்தில் போய் பார்க்கும்போது ஒரு பூசணிக்காய் தோட்டத்தில் பார்க்குறாரு. வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தொலை அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா எடுத்து 2 காயை கையில் கொடுத்துட்டான் அந்த தோட்டத்துக்காரன். அவரை வாங்கிட்டு அவருடைய கண் பார்வை வேறு பக்கம் போகுது. பார்த்தா நல்லா உருண்டு திரண்ட வித்தியாசமான பூசணிக்காய் தெரியுது. அந்த பூசணிக்காய் அது விலை கூடுனது, நான் வேற ஆள் கொடுக்க வச்சுருக்கேன், ரேட் பேசிட்டேன், அதெல்லாம் தர முடியாதுன்ட்டான். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தோட்டத்துக்காரர் வீட்டுக்கு போன பின்னாடி திரும்ப என்ன செய்கிறாரு, தெரியாமல் போய் அந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு ஆள் சொல்லி கொடுத்துரு, ஐயோ ஜமீன்தார் வந்து ஒரு பூசணிக்காய் திருடிட்டு போயிட்டேன், இவன் ஊர் ஊராக திருடிட்டான். ஜமீன்தார் என்ன செஞ்சுட்டான், பூசணிக்காயை திட்டாரு. பூசணிக்காயை திட்டா ஊர் ஊரான்னு சொல்லிட்டான். காலம் பூரா அந்த பேர். எந்த அளவுக்குன்னா, எப்பா ஜமீன்தார் வீடு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்ட காலம் போய் அந்த பூசணிக்காய் திட்ட வீடு எங்கே பார்க்கப்படும், இந்த வீடு தான். அந்த பூசணிக்காய் திட்ட தெரு தானே அந்த தெரு. இப்படி மாறி போயிடுச்சு. அவரும் காலம் பூரா இருந்து அவரும் அதை நினச்சி வெம்பி மனசு வந்து செத்து போயிட்டார். அவருடைய புள்ளன்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குடும்ப பேர் மட்டும் மாறவே இல்லை கடைசி வரைக்கும். 5வது தலைமுறையில் இருக்கக்கூடிய பேர பிள்ளை என்ன செய்கிறான், இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று சொல்யூஷன் வேணுமேனு கேட்கும்போது தான் ஒரு அறிஞரை கூப்பிட்டு கேட்குறா, இதுக்கு என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு 100 பேருக்கு சோறு போடும். வாரத்துக்கு 100 பேருக்கு உன் வீட்டில் சோறு போடு. ஒரு 4 வாரம் போடு, 5வது வாரம் உன்னுடைய பேரை மட்டும் பாருங்க. 4 வாரம் சோத்த போகிறான். 100 பேருக்குன்னொடனே எல்லாருமே தடாப்படான்னு விருந்து வைக்கிறான்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டான். அந்த ஊருக்குள்ள அதுக்கப்புறம் பேர் வருது, எப்போ இங்கே போகணும் எங்கே, அதுவாக அந்த சோறு போடுற குடும்பமா, சோத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி போய் கடைசியில் என்ன செய்யுது, அந்த பூசணிக்காய் திருடன்ற பேர் மாறி சோறு போடக்கூடிய குடும்பம் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதைத்தான் நம்மளுடைய டைரக்ஷன் என்ன சொல்லி வந்தாங்க, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச குடும்பம் நான் மாறி வந்துச்சு. விவரத்துக்கு சொல்கிறோம். இப்போ இது போன்ற அந்த நிலைகள் என்றைக்கோ ஒரு இடத்துல நகர்ந்த அந்த தவறுக்கு காலமாக அது படிச்சொல்லாக வந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற அந்த படிச்சொல்லை சுமத்தக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லுங்க. நீ அப்படி சுமத்தாத. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு தவறை அவன் செய்திருப்பான், அவனோட முடிந்தது. அவனுக்காக வேண்டிய அடுத்தவனை பறி போடாத, அவருடைய மனசை நோகடிக்காத, அவர்களை களங்கப்படுத்தாத என்பதாக இஸ்லாம் சொல்லுங்க. அதான் செய்யும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உயிர், உடைமை, மானம், மரியாதை எல்லாமே புனிதமானது என்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த புனிதமானதை நமக்கு எடுத்துடக்கூடாது. ஒரு நபருடைய செயலுக்காக அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாய் தகப்பன், அவருடைய சகோதரன் எல்லாரையும் கவலைப்படுத்தக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் போன்ற நிலைகளிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.